ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜயை சேர்க்க முக்கிய பேச்சு. டெல்லிக்கு சென்றது இதற்குதான். அமித்ஷாவை சந்தித்த இபிஎஸ் பரபரப்பு பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று அவசர பயணமாக டெல்லி சென்றார். தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் டெல்லி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களிடம் பேசினார். 4 நாட்களில் தொகுதி பங்கீடு முடிந்துவிடும் என்றார். விஜய் கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கே பழனிசாமி டெல்லி சென்றார் என்ற பேச்சு அடிபட்ட நிலையில் அதை மீண்டும் திட்டவட்டமாக மறுத்தார். வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 214 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். கூட்டணியில வேற இன்னும் அதிகமான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா? ஏன்னா ஏற்கனவே அதாவது கட்சி வந்து கூட்டணியில வரும் அப்படின்னு ஒரு அப்படிலாம் கிடையாது. நான் தெளிவா சொல்லுவேன். நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு முறையும். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போறீங்கிறது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. டில்லி எடுக்கும் முடிவுதான் எதிர்க்கட்சிகளின் இறுதி முடிவு. தொகுதி பங்கீடு பேச்சு நடத்த எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் ஆகியோர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க டில்லிக்கு சென்ற நிலையில் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தன் கட்சியினருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: 2021 முதல் 2026 வரையிலான 5 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்ய முடியாத சாதனை திட்டங்களையும் இந்தியாவின் பல மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய முதன்மையான திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ள திராவிட மாடல் அரசின் சாதனைகளை திமுக தகவல் தொழில்நுட்ப அணியினர் ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அனைத்து தரப்பு மக்களிடமும் அதனை கொண்டு சேர்க்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியை சிறப்பாக நடத்தினோம். ஆனால் அது நமக்கு எளிதானதாக இல்லை. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய பாரதிய ஜனதா அரசின் தமிழ் விரோத பழிவாங்கும் போக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டு மாநில உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்தபடியே ஜனநாயகம் காக்கும் அறப்போர்க்களத்தில் நின்றபடியேதான் எண்ணிக்கையில் அடங்காத சாதனை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அதனால்தான் 2026 தேர்தல் களத்தை தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறேன். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்பதை முன்வைத்துதான் இந்த தேர்தல் களம் என்று நாம் சொல்லுவதை நிரூபிப்பது போலவே டெல்லியில் இருந்துதான் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கித் தருவதற்காகவா? தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துவதற்காகவா? மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவா? சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காகவா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் அடுப்பு எரிந்தால் என்ன, எரியாவிட்டால் எங்களுக்கென்ன என்ற மனநிலையுடன் தான் எதிர்க்கட்சியினர் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்துள்ள தமிழ் மக்கள் ஒருபோதும் டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதன் அடிமை கூட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள். தங்கள் சுயநலனுக்காக சொந்த கட்சியை அடமானம் வைப்பது போல தமிழ்நாட்டையும் டெல்லியிடம் அடகு வைக்க தயங்காதவர்கள் அவர்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதையும் மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்குமான வலிமை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கே உண்டு என்பதே மக்களின் உறுதியான நம்பிக்கை. அதனால் நாம் மக்களிடம் செல்வோம், களத்தில் நின்று வெற்றியை பெறுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலில் இபிஎஸ், இப்ப தினகரன். என்டிஏவில் அப்படி என்ன நடக்குது? மொத்த தலைவர்களும் டில்லி பறக்கும் ரகசியம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று அவசர பயணமாக டில்லி சென்றார். தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். என்டிஏவில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நடக்கிறது. இது தொடர்பாக பேசதான் இபிஎஸ் டில்லி சென்றார் என்று தகவல் வெளியான நிலையில் அதை பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்தார்.
அமித்ஷாவிடம் பேசிய பிறகு டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை, 4 நாட்களில் தொகுதி பங்கீடு முடிந்துவிடும் என்றார். பழனிசாமி டெல்லியிலிருந்து சென்னை புறப்பட்ட நிலையில் சென்னையிலிருந்து டெல்லி பறக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அவரும் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக சென்னை ஏர்போர்ட்டில் பேட்டியளித்தார். கூட்டணியில் குழப்பம் நிலவுவதால் தான் என்டிஏ தலைவர்கள் அடுத்தடுத்து டெல்லி செல்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த தினகரன், நாங்கள் டெல்லி செல்வதால் திமுக பயத்தில் உறைந்து போய்விட்டது என்றார். தமிழ்நாட்டில் மாற்றம் வருவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர். முதலமைச்சர் சொல்லும்போது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கும் களம் அப்படிங்கிறாரு. அதிமுக கூட்டணி என்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வர்சஸ் திமுக கூட்டணி என்று தான் இருக்கும். அவர் சும்மா டெல்லிங்கிறார். ஏன்னா இவங்க டெல்லியில் ஏற்கனவே 2014 அப்போ பணம் குளிக்கும் போர்ட்ஃபோலியோக்களை வாங்கி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அவப்பெயர்களை உண்டாக்கியார்கள் தெரியும். இவர்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்த பொழுது தான் திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்தப்போ தான் நீட் தேர்வே அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கூட்டணியில் நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் லட்சமாக கொல்லப்பட்ட போது அதற்கு காங்கிரஸ் ஆட்சி உதவி செய்த போது அமைதி காத்தவர்கள் இவர்கள். அதனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயத்தில் ஏதோ பேசுகிறார். ஏன்னா டெல்லிக்கு நாங்கள் போனாலே பயப்படுறார். அதான் உண்மை. நேற்று திரு இபிஎஸ் அவர்கள் சென்றார்கள். இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், எனக்கான அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வெள்ளிக்கிழமை நான் அங்கே செல்கிறேன். அங்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் சந்திக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னது போல 4 நாட்களில் சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையின்றி முடிவடைந்துவிடும். ஹிட் லிஸ்டில் 3 மாஜிக்கள். நக்சல் ஆதரவு குழு பயங்கர சதி. உளவுத்துறை ரிப்போர்ட். அதிமுக கடும் அதிர்ச்சி. பெண்கள் பற்றி சர்ச்சையாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது நக்சல் ஆதரவு அமைப்பினர் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருப்பதும் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, சமீபத்தில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சீனிவாசன், சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் பெண்கள் பற்றி சர்ச்சையாக பேசினர். தங்களின் பேச்சுக்கு வருத்தமும் தெரிவித்துவிட்டனர். ஆனால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த நக்சல் ஆதரவு கும்பல்கள் சதித்திட்டத்துடன் செயல்பட்டு வருவதை உளவுத்துறை மற்றும் கியூ பிரிவு போலீசார் உறுதி செய்தனர். இது தொடர்பாக அரசுக்கு அறிக்கை அளித்த உளவுத்துறையினர் கூறியது, முன்னாள் அமைச்சர்கள் 3 பேரும் பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார மேடைகளில் அவர்கள் மீது செருப்பு மற்றும் கற்களை வீசுவது, பெண்களால் அவர்களின் வாகனங்களை முற்றுகையிடுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட நக்சல் ஆதரவு குழுக்கள் திட்டமிட்டுள்ளன. இதனால் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அவர்களின் பயண திட்டம் குறித்து முன்கூட்டியே சேகரித்து அந்த இடங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மொத்தத்தில் 3 மாஜிக்களுமே போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளனர் என்று உளவுத்துறையினர் கூறினர். 8 நாள் தொடர் சரிவுக்கு பிறகு தங்கம் விலை மீண்டும் உயர்வு. சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதை குறைத்துள்ளதால் நம் நாட்டில் தங்கம் விலை குறைந்து வந்தது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் 1 சவரன் 1,16,560 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று காலை தங்கம் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் சரிவடைந்து 1,14,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று மாலை மீண்டும் தங்கம் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் சரிவடைந்து 1,11,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 5,360 ரூபாய் குறைந்தது. பெண்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சற்றே உயர்ந்தது. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 13,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 8 நாட்களாக தொடர்ந்து தங்கம் விலை சரிந்து வந்த நிலையில் இன்று உயர்வை கண்டுள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 260 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காரை தடுத்த பறக்கும் படையினர், முகத்தை மூடிய மேயர் சுஜாதா, அப்பட்டமான விதி மீறல். வீடியோ வைரல்.
வேலூர் மாவட்டத்தில் சட்டசபை தேர்தலை சுமூகமாக நடத்துவது குறித்து சத்துவாச்சாரியில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான சுப்புலட்சுமி தலைமை வகித்தார். தலைமை தேர்தல் ஆணையம் நியமித்த தேர்தல் பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை கூறினர். அப்போது வேலூர் மாவட்ட அதிமுக செயலாளர் அப்பு வேலூர் மேயர் சுஜாதா மீது பகீர் புகாரை கூறினார். வேலூர் கலெக்டர் அலுவலகம் எதிரில் உள்ள மாநகராட்சி வணிக வளாகத்தில் அரசு சார்பில் இலவச விளையாட்டு உபகரணங்களை மேயர் சுஜாதா வழங்கினார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு எந்தவிதமான நலத்திட்டங்களையும் வழங்கக்கூடாது என விதியுள்ளது. விதியை மேயர் காற்றில் பறக்க விட்டுவிட்டார். இதன் மூலம் ஆளுங்கட்சி திமுக அப்பட்டமான தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளதென அப்பு புகார் கூறினார். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறினார். இந்த தமிழ்நாடு அரசு மூலமா ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுத்து ஒரு 15 தேர்ஸ்டேவோட தேர்தல் ஆணையத்துக்கு 15ஆம் தேதி முடிவுபட்டு விட்டது. அதுக்கு மேல் எந்த ஆக்டிவிட்டிஸும் சட்டமன்ற உறுப்பினராலும் சரி, மேயர், எம்எல்ஏ யாரா இருந்தாலும் எந்த ஸ்பான்சர்ஸ் கொடுத்தாலும் கிட் கொடுக்க கூடாது சட்டம் இருக்குது கூட. ஆனா இனிமே காலையில நம்ம ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடி அம்மாவுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இப்ப மேயரா இருக்கிற அன்பு சகோதரி சுஜாதா அவர்கள் அந்த கிட்ட போய் கார்ல போய் கொடுக்குறாங்கன்னா நேரத்தை கமிஷன் சட்டை இன்ஃபார்ம் பண்ணணும். ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தில் அவங்க மதிக்கிறாங்களா மதிக்கலான்னு தெரியல மேடம் மிச்சாரு. விளையாட்டு உபகரணங்களை வழங்க அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததும் மேயர் சுஜாதா அங்கிருந்து காரில் தப்பிச் சென்று விட்டார் என அதிமுக தரப்பு குற்றம் சாட்டுகிறது. வணிக வளாகத்திலிருந்து வெளியே வந்த மேயர் சுஜாதாவின் காரை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நிறுத்தச் சொல்லியும் டிரைவர் நிறுத்தாமல் வேகம் எடுத்து ஓட்டிச் சென்று விட்டார். இது தொடர்பாக வேலூர் சத்துவச்சாரி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் புகார் அளித்தனர். இதுகுறித்து சத்துவச்சாரி போலீசார் மேயர் கார் டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். அப்போது காரில் மேயர் சுஜாதா முகத்தை மறைத்தபடி உட்கார்ந்திருந்ததாக அதிமுகவினர் வீடியோ காட்டுகின்றனர். அது தொடர்பாகவும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆனால் தான் எந்த விதி மீறலிலும் ஈடுபடவில்லை என மேயர் சுஜாதா கூறினார். நான் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு வரும்போது அதிமுகவினர் காரை மறித்து வீடியோ எடுத்தனர். நான் முகத்தை மறைக்கவில்லை. அதிமுகவினர் கூறும் புகார் முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டதெனவும் மேயர் சுஜாதா கூறினார். வேலூர் மாவட்டத்தில் போலீசார் பதிவு செய்த முதல் தேர்தல் விதிமீறல் வழக்கு இதுதான். அதுவும் திமுகவைச் சேர்ந்த மேயர் சுஜாதா சம்பந்தப்பட்டது என்பதால் வேலூர் மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சாதி மறுப்பு திருமணத்தால் பிரச்சினை, மருமகள் கழுத்தை சீவிய மாமனார். திருப்பத்தூரில் பகீர், இளம்பெண் எஸ்கேப். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட எல்லைப் பகுதியான பாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அபிமன்யு, வயது 25. இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினார். அப்போது தன்னுடன் பணியாற்றும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண் பிரதீபாவை காதலித்தார். அதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்னையிலேயே பிரதீபாவை திருமணம் செய்து கொண்டார் அபிமன்யு. திருமணம் முடிந்ததும் பாலூருக்கு சில மாதங்களுக்கு முன் திரும்பினார். ஊரிலேயே நுங்கு வியாபாரம் செய்ய துவங்கினார். அபிமன்யு மாற்று சமூக பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டது அவரது தந்தை முனியனுக்கு பிடிக்கவில்லை. தினமும் பிரதீபாவிடம் சண்டை இழுப்பதே மாமியார் கவிதாவின் வேலையாக இருந்தது. ஏதாவது பிரச்சனையை கிளப்பி பிரதீபாவை திட்டி அடிப்பதை முனியனும் கவிதாவும் வாடிக்கையாக வைத்திருந்தனர். இது குறித்து உமராபாத் காவல் நிலையத்தில் பிரதீபா ஏற்கனவே புகார் அளித்தார். போலீசார் அழைத்து எச்சரித்தும் முனியனும் கவிதாவும் திருந்தவில்லை. நேற்று இரவு அபிமன்யு நுங்கு மொத்த ஆர்டர் எடுப்பதற்காக வெளியூர் சென்றார். தாத்தா சாமுண்டி மட்டும் பேரன் அபிமன்யுவுக்கு சப்போர்ட். அவரிடம் மனைவி பிரதீபாவை பார்த்து கொள்ளுங்கள் தாத்தா என சொல்லிவிட்டு அபிமன்யு வெளியூர் புறப்பட்டு சென்றார். அபிமன்யு போன பிறகு நேற்று நள்ளிரவு மீண்டும் கவிதா பிரதீபாவிடம் தகராறு செய்துள்ளார். உடனே அங்கு வந்த சாமுண்டி கவிதாவை எச்சரித்தார். பிரதீபாவை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு என் பேரன்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். மீறி அவகிட்ட நீ சண்டை போட்டா வெட்டி தள்ளிடுவேன் என சாமுண்டி கூறினார். அதை கேட்டதும் கவிதா கோபமடைந்தார். வெட்டுவியா, எங்க வெட்டு பார்க்கலாம் என சொல்லி சாமுண்டியை திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சாமுண்டி நுங்கு வெட்டும் கத்தியால் கவிதா கழுத்தை வெட்டினார். இதை பார்த்ததும் முனியன் அதிர்ச்சியடைந்தார். ஓடிப்போய் தடுத்தார். அவரையும் தலையில் ஒரு வெட்டு வெட்டினார் சாமுண்டி. கழுத்தறுபட்ட கவிதா சம்பவ இடத்திலேயே இறந்தார். முனியனுக்கும் தலையில் வெட்டு விழுந்தது. முனியன் தாக்கியதில் சாமுண்டியும் காயமடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உமராபாத் போலீசார் சாமுண்டி மற்றும் முனியனை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கவிதாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக
வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்ததும் இளம்பெண் பிரதீபா தப்பி ஓடிவிட்டார். அவர் கணவர் அபிமன்யும் தலைமறைவாகிவிட்டார். இருவரையும் உமராபாத் போலீசார் தேடி வருகின்றனர். பேரனின் மனைவியிடம் தகராறு செய்த மருமகளை நுங்கு வெட்டும் கத்தியால் முதியவர் சாமுண்டி வெட்டி கொன்ற சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலால் அரசுக்கு மிகப்பெரிய லாபம். 26 லட்சம் ஊழியர்களின் பணிச்சுமை குறைய வாய்ப்பு. நம் நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் 1967ஆம் ஆண்டு வரை மாநில சட்டசபை லோக்சபா தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டன. பின் பல்வேறு மாநில சட்டசபைகள் அதன் முழு ஆயுட்காலத்திற்கு முன்பே கலைக்கப்பட்டதால் லோக்சபா சட்டசபை தேர்தல்களை ஒரு சேர நடத்தும் நடைமுறை நின்று போனது. மீண்டும் இருவகை தேர்தல்களையும் ஒரு சேர நடத்தும் முயற்சியாக 2018இல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் 2018இல் சட்ட ஆணையத்தால் முன்மொழியப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு இதுகுறித்த அறிக்கையை அளித்தது. தொடர்ந்து 2024இல் இதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு பார்லிமென்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு இத்திட்டம் குறித்து ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் 5 ஆண்டு தேர்தல் சுழற்சியில் தேர்தல் பணியாளர்களின் தேவை 26 லட்சம் பேர் அளவுக்கு குறையும். இது கடந்த 2024இல் நிறுவப்பட்ட 10.51 லட்சம் ஓட்டுச்சாவடிகளைக் கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போதைய நடைமுறையில் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் 3 ஓட்டுச்சாவடி அதிகாரிகள் தேவை. அதேபோல் லோக்சபா தேர்தலுக்கு ஒரு தலைமை அதிகாரி மற்றும் 4 ஓட்டுச்சாவடி அதிகாரிகள் தேவைப்படுவர். இருவகை தேர்தல்களும் தனித்தனியே நடத்தினால் மொத்தம் 9 அதிகாரிகள் தேவைப்படுவர். அதே சமயம் ஒன்றாக நடத்தினால் அதன் எண்ணிக்கை 5ஆக குறையும். அதன்படி முதற்கட்டமாக 33% பணியாளர் குறைப்பு சாத்தியமாகும். தேர்தல் பணிகளில் பெரும்பாலும் மாநில அரசு ஊழியர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். அதில் பள்ளி ஆசிரியர்களின் பங்கு அதிகம். தற்போதைய நடைமுறைப்படி ஓட்டுப்பதிவு இயந்திரங்களுக்கான பயிற்சி, தேர்தல் நடைமுறை பயிற்சி என இருவகை பயிற்சிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அதன்பின் தேர்தலுக்கு முந்தைய நாள் மற்றும் தேர்தல் நாளன்று தேர்தல் பணியாற்ற வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தால் 26 லட்சம் தேர்தல் பணியாளர்களின் 1.04 கோடி வேலை நாட்களை மிச்சப்படுத்த முடியும். இது மத்திய மாநில அரசுகள், அதன் ஊழியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் உதவும். பொருளாதார ரீதியில் பெருந்தொகை மிச்சப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது.